அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இணைந்த கைகள் அகாடமி. RRB ஜெய் வருமா வராதா, வந்தால் எப்போ வரும்? நிறையா இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு டவுட்டு ஃபுல் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா படிங்க, அவ்வளோதான் சொல்யூஷன். வேறு எதுவும் சொல்யூஷன் சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பாக வரும் வராது அதை பற்றி யோசிக்கிறத விட வருன்ற நம்பிக்கையில் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வந்து நான் பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லிக்கிறேன். எப்போவுமே நம்மளோட முயற்சி என்றைக்குமே வீண் போகாது. அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது நீங்கள் இப்போ போடுற எஃபர்ட்டு பின்னாடி நீங்கள் நல்லா இருக்கிறது தான். ஸோ நீங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டாப்பிக்காக படித்தாலே எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனோ இல்லை எக்ஸாம் வரப்போ உங்களுக்கு என்ன ஆயிரும், அதை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிருவீங்க. அது ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கவர் பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி இருக்கப்போ பாசிட்டிவாக மட்டும்தான் எடுத்துக்கணும், வருன்ற நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் வந்தது. டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஜூலை மாதமே வந்து உங்களுக்கு வெளியிட்டுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ நமக்கு ஓப்பன் கோட்டா எப்போ வரும்? இது வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா, ரயில்வேல இருக்கிறவங்களுக்கு தான் இது லான்ச் பண்ணியிருந்தாங்க வேகன்சிஸு. இது டிபார்ட்மெண்ட் கோட்டா. இப்போ நமக்கு ஓப்பன் கோட்டா எப்போ வரும்? ஓப்பன் கோட்டா எப்போ வரும், எவ்வளோ வரும்? ஸோ இது மாதிரிலாம் நிறையா விஷயம். ஆனால் முன்னாடி இருந்த விட 2019 தான் லாஸ்ட்டாக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எடுக்கலை. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சு. ஸோ அப்போ இப்போ வரப்போ இப்போ எவ்வளோ என்ன எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் கண்டிப்பாக வரும் அப்படின்றது தான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும். அப்படி வராத பட்சத்துக்கு புது வருஷம் புதுசாக பிறக்கணும் அப்படின்றது மாதிரி அப்போ நமக்கு என்ன பண்ணுவாங்க, புது நோட்டிஃபிகேஷனை விட ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக கூட இதுவாக கூட இருக்கலாம், ஓப்பன் கோட்டாவாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இப்போ இருந்தே படிங்க. டிசம்பரில் வரும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ இருந்து எவ்வளோ நாள் இருக்குது? இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஸோ உங்களுக்கு அப்போ 4 மாதம் இருக்குது, 90 நாள் இல்லை 120 நாள் இருக்குது. ஸோ இந்த 120 டேஸை வந்து எஃபிஷியண்ட்டாக பிளான் பண்ணுங்கள். RRB ஜெய் சிலபஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் வேணாலும் இருங்க, சிலபஸ் எடுத்துங்க. ஒவ்வொரு டாப்பிக்காக வாரத்துக்கு ஒரு டாபிக் எடுத்துகிட்டா கூட உங்களுக்கு என்ன ஆயிரும், நிறைய டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இருந்தே சின்ன 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 ஸ்டெப்பாக நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். சரியா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் டிசம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஜனவரியில் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜேஇ உங்களுக்கு அக்டோபர் மாதமே எக்ஸாம் வந்துடும். ஒரு மாதம் தான் இருக்குது, அக்டோபர் மாதமே உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் லெவலில் நீங்கள் படிக்கணுன்றப்ப டிப்ளமோ இன்ஜினியர் எலிஜிபிளாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக குரூப் டி எக்ஸாமும் வரும். RRBயில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வேகன்சிஸ் கிட்டே வந்து பெண்டிங்கில் இருக்குது ரயில்வேல. 1 லட்சம். ஸோ சும்மா இல்லைங்க, 1 லட்சம் வேகன்சிஸ். அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டு, அது மாதிரி ஜூனியர் இன்ஜினியர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வேகன்சியில் உங்களுக்கு ஒன்று தான் தேவை. அந்த ஒன்றுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியோட படிச்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லிக்கு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். மறக்காமல் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக படிங்க. அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், படிங்க. இதுதான் ரீசன். கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி நிறையா அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.